இன்னைக்கு ஃப்ரைடே மினி விலாக் பார்க்கலாமா? இன்னைக்கான ஸ்பெஷலே இவங்களுக்கு எங்கள் ஆளுக்கு பிடிச்ச பிரியாணி தம் போட்ட நேரத்தை பாருங்கள். காலையில் 10:15 மணி. பீட்ரூட் பச்சடியும் அஸ்வர் குட்டிமாக்கு கிச்சடியும் தான் பாக்கி. புயலுக்கு பின் அமைதின்னு சொல்கிற மாதிரி இந்த தூக்கத்துக்கு பின்னாடி காலையில் ரணகலம் பண்ணிட்டான். காலையிலேருந்து எப்படி போச்சுன்னு பாருங்களேன். இப்போ கொஞ்ச நாளாகவே காலங்காத்தாலே முழிச்சிட்றான். முழிச்சிட்டு பிள்ளைங்க குளிக்கும் போது நானும் குளிக்கணும்னு சொல்லி குளிச்சு ரெடியாகி அந்த கதவுக்கிட்டே தான் நிற்பான். நீலாம் போகக்கூடாது, படுத்து தூங்கணும் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு அவனுக்கு கோவத்தை பாருங்கள். என்னடா முளைச்சி 3 இலை விடலை, உனக்கெல்லாம் இவ்வளோ கோபம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த கதவை தாண்டி அந்தானே வரமாட்டான். பிள்ளைங்க ரெடியாகி வெளியே வந்துட்டாங்கன்னா அந்த மாடிப்படிக்கிட்டே தான் நிற்பான். அசந்து மறந்து கூட ஏமாற மாட்டான். நானாச்சும் அழுக விடுவேனா, இவங்க அழுக விடவே மாட்டாங்க. தூக்கிட்டு போயிடுவாங்க. நீங்கள் தான் நிறைய பேர் தலைவரை காட்டலை, எங்கள் பிள்ளையை காட்டலைன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்களா? ஸோ அதனால தான் இன்றைக்கி காட்டியிருக்கேன். பிள்ளைங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வீட்டுக்கு வந்து இறக்கி விடுவாங்க. அது வரைக்கும் என்ன வேலை பார்க்க முடியுமோ பார்த்துட்ருப்பேன். இன்றைக்கான ஸ்பெஷலே இறால் பிரியாணி. இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். முதல் நாளே இந்த மாதிரி ப்ரான்ஸ்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மசாலா பெரட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இன்றைக்கே க்ளீன் பண்ணி இன்றைக்கே சமைக்கணும்னா டைம் எடுக்கும். இந்த மாதிரி மசாலா பெரட்டி முதல் நாளே வச்சுட்டா ரொம்ப சீக்கிரமே பிரியாணி வேலை முடிஞ்சிடும். இன்றைக்கி பிரியாணி ஒரு பர்சன் கூட சொதப்பவே இல்லை. செம்ம பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. நான் எப்போதும் சொல்கிற மாதிரி தான் ரெசிபி தனியாக ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். தனியாகவே ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணிடுறேன். இன்றைக்கி பாஸ்மதி அரிசியை வடித்து தம் போட்டு பண்ணியிருந்தேன். என்ன மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணிடுறேன். ஒரு பக்கம் 10 மணிக்கே பிரியாணி தம் போட்டுட்டு இன்னொரு பக்கம் வெள்ளரிக்காய் இருந்துச்சு. அதை தான் கட் பண்ணியிருக்கேன். முட்டை இருக்குது, அது கூட நான் அவிச்சு போடலை. ஏன்னா பிள்ளைங்க வந்து முட்டை எடுத்தாங்கன்னா இறால் அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டாங்க. இவனுங்களை சாப்பிட வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கட்டர்லாம் வாங்கி கட் பண்ண வேண்டியதாக இருக்குது. உப்பு மிளகுத்தூள் மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுருக்கேன். நான் 11 மணிக்கு பூஸ்டர் மாதிரி உளுந்தங்கஞ்சி ஓட்ஸ் கஞ்சின்னு காய்ச்சி குடிப்பேன் இல்லையா. இன்றைக்கி வந்து பழைய சோறு கொஞ்சம் இருந்துச்சு. அதுவே உப்பு போட்டு பெரட்டி நல்லா குடிச்சிட்டேன். அப்புறம் ஒரு சிஸ்டர் ரொம்ப நாளாக பீட்ரூட் ஹல்வா ஷேர் பண்ண சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவங்க இப்போ இந்த வீடியோ பார்க்குறாங்களா என்னென்னு எனக்கு தெரியாது. இன்றைக்கி நான் ஷூட் பண்ணியிருக்கேன். நான் இதிலேயே ரெசிபி கொடுத்தேன்னா அந்த டைமுக்குள்ளே முடிக்கணும்னு கடகடன்னு சொல்லி முடிச்சிருவேன். என்ன மாதிரி டிப்ஸு ஐடியாலாம் ஃபாலோ பண்ணணும்னு டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். அதனால் தனி ஷார்ட்ஸ்லேயே கொடுத்துட்றேன். இன்றைக்கி பீட்ரூட் ஹல்வா செம்ம டேஸ்ட்டில் வந்துருச்சு. செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தான் நினச்சேன் இன்னொரு பீட்ரூட் கூட இருக்கே, அதையும் போட்டிருக்கலான்னு. ஏன்னா நானே காவாசி சாப்பிட்டுட்டேன். ஒரு பக்கம் பீட்ரூட் ஹல்வாவும் முடிஞ்சிருச்சு. இன்னொரு பக்கம் பிரியாணியை தம் உடைச்சேன். செம்ம சூப்பராக பெர்ஃபெக்டாக உதிரியாக வந்துருந்துச்சு. எப்போ ரெஸ்டாரண்ட் போனாலுமே ப்ரான் பிரியாணி இருக்கா அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உப்பு காரம்னு எல்லாமே பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. நான் செஞ்சது எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நானே கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன். அஸ்வர் குட்டிக்கு கிச்சடி மட்டும் வேக வைக்கணும். இங்கே அந்தமானில் 12:30 மணிக்கு லுகரு. நான் காலையில் 11 மணிக்கே வேலையை முடிச்சுட்டேன். எனக்கு ஓத தொழுகை கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி ஃப்ரைடே ஸ்பெஷல் நச்சுன்னு 2 ரெசிபி, ப்ரான் பிரியாணி, பீட்ரூட் ஹல்வா. இந்த 2ல் நீங்கள் எந்த ரெசிபி ஃபஸ்ட்டு எதிர்பார்க்குறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களாம் என்ன சமைச்சிங்கன்னு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.